அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் படிச்சுட்ருப்பீங்க. உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணலை, ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போது டிஇடி ரிசல்ட் வந்துருச்சு. இதில் பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் அடுத்த லெவலுக்கு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. படிக்க ஆரம்பிக்காதவங்க இன்றைக்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது ரொம்ப நல்ல நாள், இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா பேப்பர் 1லேயும் பாஸ் பண்ணியிருப்பீங்க, பேப்பர் 2லேயும் பாஸ் பண்ணியிருப்போம். அவங்களுக்கு வந்து எஸ்ஜிடி செலக்ட் பண்ணதா, யூஜிடிஆர்பி செலக்ட் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆனுவல் பிளானெல்லாம் கொடுக்கல. ஆனால் அது சேர்த்துவாங்க, ஆனுவல் பிளானெல்லாம் சேர்த்தணும் அப்படின்னு தான் எல்லோரும் கோரிக்கை வச்சிட்ருக்காங்க. ஸோ அது வந்து ஃபைனல் பிளானர் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள், எஸ்ஜிடியா யூஜிடிஆர்பியாங்கிறது உங்களோட சைடில் நீங்கள் எதில் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் டெட்டில் படித்தது தான் எஸ்ஜிடிக்கு வரப்போகுது இல்லையா. டெட்டு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க, பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 10th வரைக்கும் கண்டிப்பாக கவர் பண்ணியிருக்கீங்க. ஸோ எஸ்ஜிடி வந்து இதில் வந்து ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனால் அதில் வந்து நீங்கள் பேப்பர் 2ல் பாஸ் பண்ணி பேப்பர் 1லேயும் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாமே, அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ எஸ்ஜிடி அதே 5 சப்ஜெக்ட் தான் வரப்போகுது. ஸோ அதை நீங்கள் என்ன கொஞ்சம் ரீகால் பண்ணிங்கன்னா அதை அட்டன் பண்ண முடியும் உங்களுக்கு. அது ஒரு சைடு நீங்கள் வந்து படித்ததை வந்து டைம் கிடைக்கும்போது சும்மா கொஞ்சம் நேரம் அப்படியே ரீகால் பண்ணிகிட்டே வாங்க. அதை அட்டன் பண்ணுங்கள். அது ஏன்னா இந்த டெட்டில் தான் அது வரப்போகுது. அது உங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருக்காது. அதனால் அதை அட்டன் பண்ணுங்கள். இந்த பக்கம் பொறுத்த வரைக்கும் யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 10th போர்ஷன் தான் படிக்க போகிறீங்க. அதுக்கு நம்ம சேனலில் லைன் பை லைனாக நம்மளே கொஸ்டின் ஃபார்மேட்டில் ஃபுல் ரிவிஷன் கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் பயப்பட வேணாம். மெயின் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா உங்களோட மெயின் சப்ஜெக்டில் நீங்கள் காலேஜில் படித்தது தான் ரீகால் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. யூஜிடிஆர்பி அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு தான் நம்மளுக்கு ஆனுவல் பிளான் இப்போதைக்கு வந்திருக்கு. இதுக்கு 150 days இருக்குது. ஸோ இது ஒரு சான்ஸ் தான். நீ அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டு வாட்டி வந்து டெட் எக்ஸாம் வைக்கிறனால இன்னும் வந்து பாஸ் பண்ணி வர கேண்டிடேட்டோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். ஸோ அப்போ இன்னும் போக போக போட்டிகள் வந்து இன்னும் அதிகமாக தான் சான்ஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 1 year தான் கோல்டன் பீரியட். இந்த 1 year தான் உங்களோட திறமைகளை நீங்கள் முழுசாக வெளிக்கொணர்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸு. அதனால் நீங்கள் யூஜிடிஆர்பிக்கு படிங்க, நோட்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தொடர்ந்து படிங்க. உங்களோட எஃபோர்ட்டை 100% போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் இருக்குது யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வர கண்டிப்பாக பாசிட்டிவ் கேண்டிடேட்ஸ் அதிகமாக ஒரு போஸ்டிங் போட்டு போகிறவங்களோட எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக அதை பல மடங்கு ஏறலாம். அதனால் நீங்கள் யூஜிடிஆர்பிக்கு படிங்க. எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் பிளானர் கன்ஃபார்ம் ஆகி வரட்டும். வந்தாலும் அதை நீங்கள் உங்களால் ரீகால் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் டெட்டு படிச்சிட்டிங்க, பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே நீங்கள் 10th வரைக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க. அதை ஜஸ்ட்டு ரீகால் பண்ண போகிறீங்க. சைக்காலஜி கட் ஆகுது. ஸோ அதுவே ஒரு ப்ளஸ் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். உங்களை நம்புங்க. இது வந்து எஸ்ஜிடிக்கு யூஜிடிஆர்பிக்கு என்னோட ஒப்பீனியன். அடுத்தது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பேப்பர் 2ல் பாஸ் பண்ணவங்க யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ப்ளஸ் பிஇஓ எக்ஸாம் எழுதலாமாங்கிற ஒரு ஆசிலேஷனில் இருப்பீங்க. பிஇஓ எக்ஸாமே பார்த்திங்கன்னா நீங்கள் டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா பிஇஓட சிலபஸ் எடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 60% அபோவ் 60% வந்து உங்களோட டெட்டு சிலபஸ்லேயே உங்களுக்கு கவர் ஆயிருங்க. கொஞ்சம் அந்த தமிழை பொறுத்தவரைக்கும் அந்த இலக்கியங்கள், இங்கிலீஷில் கொஞ்சம் அந்த மேக்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பிட்டு தான் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் தான் உங்களுக்கு ரைஸ் ஆகும். ஆனால் அதில் சைக்காலஜி வரும். ஆனால் ஏற்கனவே நம்ம டெட்டில் நீங்கள் சைக்காலஜி படிச்சிருக்கீங்க, அதை அப்படியே ரீகால் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒரு 20 to 30% வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறாப்பில் தான் வரும், வேறு ஒன்றும் வராது. இன்னொன்று என்னென்னா பிஇஓவும் இப்போ ஆனுவல் பிளானரில் கிடையாது. ஸோ அவன் ஆனுவல் பிளானில் ஆட் பண்ணால் அதுக்கப்புறம் நமக்கு இந்த கேப் எதுவும் ஒரு மாதம் 2 மாதம் கேப் நடுவில் கிடைக்கும் இல்லைங்களா, அதில் இந்த நீங்கள் பார்க்காம உள்ள 20 to 30% ரீகால் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ நீங்கள் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிஓ எக்ஸாம் கால் பண்ணாங்கன்னா அந்த 20-30% நம்ம படிக்க வேண்டியது இருக்குல்ல, அதை வந்து நம்ம அப்போ பார்த்து படிச்சுக்கலாம், சைட் பை சைடாக படிச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஜிடிஆர்பி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பிஓ எக்ஸாமுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அதாவது பேப்பர் 2ல் மட்டும் பாஸ் பண்ணவங்க, இது எல்லாமே என்னோடய ஒப்பீனியன் தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சுக்குங்க. யூஜிடிஆர்பி வந்து பேப்பர் 2ல் பாஸ் பண்ணவங்க
ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பிஇஓ எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம அந்த 20 to 30% தான் அதில் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டி வரும். டெட்டை கம்பேர் பண்ணும்போது அதை நம்ம அப்போ சைட் பை சைடாக நம்ம டைம் ஒதுக்கி அதை படிச்சுக்கலாம். பயப்படாது, படிச்சுக்கலாம். அதே மாதிரி பேப்பர் 1 பேப்பர் 2ல் பாஸ் பண்ணவங்க நீங்களும் யூஜிடிஆர்பி ரெண்டுலேயுமே பாஸ் பண்ணுங்க. யூஜிடிஆர்பி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இருக்காது. பேப்பர் 1ல் மட்டும் பாஸ் பண்ணவங்க பேப்பர் 1ல் பாஸ் பண்ணவங்களுக்கு எஸ்ஜிடி மட்டும்தான் ஆப்ஷன். சரிங்களா? பேப்பர் 2 பேப்பர் 1 ரெண்டுலேயுமே பாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறவங்க யூஜிடிஆர்பியை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பிஇஓவை அப்புறம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம 20 to 30% தான் படிக்க வேண்டி வரும். இது எல்லாத்துக்கும் காமன் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெட்டு, எஸ்ஜிடி, பிஇஓ இது எல்லாமே வந்து கவராக இது படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளால் அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்காது. கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டி வரும். இன்னொன்று டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மேபி அக்டோபர் நவம்பர் அதுக்கு மேலே தான் போகிற சான்சஸ் இருக்குங்க மாதிரி தெரியுது. இப்போதைக்கு அது இல்லை. அதனால் வந்து அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இப்போதைக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச யூஜிடிஆர்பி எஸ்ஜிடி ஆட் பண்ண போகலான்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளது கான்சன்ட்ரேட் பண்ணி இப்படி உள்ளதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இதில் வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பேப்பர் 1ல் பாஸ் பண்ணவங்களுக்கு எஸ்ஜிடியே தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பேப்பர் 2 மட்டும்தான் பாஸ் பண்ணவங்களுக்கு யூஜிடிஆர்பியும் பார்க்கலாம். பிஓ எக்ஸாமையும் வச்சுக்குங்க மைண்டில். பண்ணுறோம், இதில் பாஸ் பண்ணிட்டா பெஸ்ட்டு. இல்லைனாலும் பிஓ ஒரு ஆப்ஷன் இருக்குது. பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுலேயும் பாஸ் பண்ணவங்க யூஜிடிஆர்பியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பிஓவும் ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணலாம்? எஸ்ஜிடியும் பார்த்துக்கலாம். 3 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. 3 ஆப்ஷன் இருக்குது. பேப்பர் 1 பேப்பர் 2ல் பாஸ் பண்ணவங்களுக்கு அருமையான வாய்ப்புங்க. 3 ஆப்ஷன் இருக்குது. யூஜிடிஆர்பி, பிஇஓ, எஸ்ஜிடி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெட்டில் பண்ணது தான். இது உங்களுக்கு ஒரு மேட்ராகவே இருக்காது. எக்ஸ்ட்ரா ஒரு 20 to 30% எஃபர்ட் போடணும். அது நம்மளுக்கு ஆனுவல் பிளான் வரவட்டி டேட் தெரியவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச யூஜிடிஆர்பியை படிக்க ஆரம்பிங்க. இது வந்து என்னோட ஒப்பீனியன் தான். இதுக்கப்புறம் உங்களோட மைண்டில் என்ன ஓடுது, உங்கள் ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோடய ஐடியா தான். மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி படிங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வேணும். பிஇஓனால வேணும், யூஜிடிஆர்பினால வேணும், எஸ்ஜிடினால வேணும். ஸோ அது வந்து 10th மட்டும்தான். அதுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைன் பை லைனாக கொஸ்டின் ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துடலாம். யூஜிடிஆர்பி மேக்ஸுக்கும் நம்ம இதில் கோச்சிங் போயிட்டுருக்கு. எஸ்ஜிடிக்கும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். பிஓ எக்ஸாமுக்கு ஆல்ரெடி பாதி போட்டாச்சு. இங்கே பேலன்ஸ் சொல்கிறத போட்டு முடிச்சுடுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது டவுட்னா நீங்கள் கேளுங்க. என்னால் முடிஞ்சதை நான் விசாரித்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 யூனிட் இருக்குது. நீங்கள் ஜூலை மந்த்தை வந்து கனெக்ட் பண்ணாதீங்க. ஜூன் மந்த்தை வந்து ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. அப்போது மே மாதத்தோட எல்லா போர்ஷனுமே அப்படி தான் சொல்கிறேன். யூஜிடிஆர் நாட் ஓன்லி மேக்ஸ், எல்லா சப்ஜெக்ட்டுமே முடிஞ்ச வரைக்கும் மே மாதமே முடிக்கிற மாதிரி நீங்கள் சிலபஸை டிவைட் பண்ணி படிச்சிடுங்க. ஜூன் மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. ஜூலை மாதம் அவன் எப்போ எக்ஸாம் அவங்க அனௌன்ஸ் பண்ணாலும் அந்த டேட்டில் நம்ம மிச்ச மீதியம் வந்து இன்னும் நல்லா ரிகால் பண்ணிவிட்டு எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ண முடியும். இந்த 1 இயர் வந்து உங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட லைஃப் ஸ்டைலில், உங்களோட தலைமுறையோட லைஃப் ஸ்டைலில் மாற்ற போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. 150 நாள் வாழ்க்கையில் 10th படிச்சிருப்பீங்க, 12th காலேஜில் இவ்வளவோ கஷ்டப்பட்டோம். இந்த 150 நாள் கஷ்டப்பட மாட்டோமா? கஷ்டப்பட்டு அது கிடைக்க போகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யோசிங்க. உங்களுக்கு மற்றதெல்லாம் வந்து மற்ற கஷ்டமெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக மாறிடும். ஸோ 4:30 மணிக்கு எந்திரிங்க. டைமை நீங்கள் தாங்க லாக் பண்ணணும். நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்கில் தான் இருப்பீங்க, குழந்தைங்க இருப்பாங்க, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் இந்த 150 டேஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணுங்கள். அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணி முழு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வருஷம் உள்ள போட்டியை விட அதுக்கு அடுத்தடுத்து வரப்போகிற வருஷத்தில் வந்து போட்டிகள் இன்னும் அதிகமாகும். ஸோ இந்த வருஷத்தை விட்டுறாதீங்க. தைரியமாக படிங்க. அந்த ஒரு சீட்டு உங்களோடது அப்படிங்கிற நம்பிக்கையோடு படிங்க. ஐயோ இவ்வளோ சீட்டு தான் வருது, இதில் இந்த கோட்டாக்கு இவ்வளோ தான் ஒதுக்கியிருக்காங்களே அப்படின்லாம் அந்த நோட்டிஃபிகேஷன் வரட்டி உட்காந்து ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் எட்ட முடியாத உயரத்துக்கு ஒரு மார்க்கை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த போஸ்டிங் உங்களை தேடி உங்கள் கைக்கு வரும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு முழு முயற்சி எடுங்க. படிங்க படிங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம். ஒன்று மட்டும் சொல்ல மறந்துட்டேங்க. இப்போ வந்து நான் பேப்பர் 1ல் பாஸு, ஆனால் என்கிட்ட வந்து ஒரு டிகிரி வித் பிஎட் இருக்குது அப்படிங்கிறவங்க பியூஓ எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா பியூஓ எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரி வித் பிஎட் தான். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க, டிகிரி வித் பிஎட் உள்ளவங்க நீங்கள் பியூஓ எக்ஸாம் எழுதுங்க. ஏன்னா பியூஓ எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி, எஸ்ஜிடி, டிஇடி இது எல்லாமே ஒரே ஃபேமிலி மாதிரி தாங்க. எல்லாமே ஒரே கனெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க அட்டன் பண்ணுங்கள்.